Look at what they have done to Manipur. மணிப்பூரில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். A peaceful state. Hundreds of people died. There is a civil war still carrying on. Now, they do not have the courage to say this to the people of Tamil Nadu directly. And the RSS is planning, is trying to rule Tamil Nadu by proxy. Look at what they have done to Manipur. மணிப்பூரில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். A peaceful state. மிக அமைதியான ஒரு மாநிலம். They set fire to it. Hundreds of people died. There is a civil war still carrying on in Manipur. அமைதியாக இருந்த மணிப்பூரில் தீயை பற்ற வைத்து மணிப்பூர் முழுவதும் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். சமூக அமைதி இழந்து அந்த மணிப்பூர் மாநிலம் இன்று சின்னாபின்னமாக காட்சியளிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பாஜக தான் காரணம். Wherever they can, they try to capture power and run the state from Delhi. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு மீண்டும் பிறகு டெல்லியிலிருந்து அந்த பகுதியை ஆள நினைக்கிறார்கள். Now they do not have the courage to say this to the people of Tamil Nadu directly. ஆனால் இதை தமிழ் மக்களிடம் நேரடியாக சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. So what have they done? They have captured one of the glorious political parties of Tamil Nadu. அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய வரலாற்றை உடைய ஒரு இயக்கத்தை அவர்கள் இப்பொழுது கைவசப்படுத்தி இருக்கிறார்கள். The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தை உண்மையாகவே பிரதிபலித்த தலைவர்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில். But today the AIDMK is a hollow shell. ஆனால் இன்று இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வெற்று கூடாக மாறி போயிருக்கிறது. It has now become the instrument of the BJP to enter Tamil Nadu. தற்போது அதிமுக பிஜேபி தமிழகத்துக்கு நுழைவதற்கான கருவியாக மாறி போயிருக்கிறது. The leadership of the AIDMK has surrendered to the BJP because of their corruption. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவர்கள் ஊழலில் திளைத்த காரணத்தினால் இன்று மோடி அரசிடம் முழுமையாக சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். And the RSS is planning, is trying to rule Tamil Nadu by proxy. RSS இயக்கம் தமிழகத்தை பினாமிகளை வைத்து ஆட்சி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. The same way Donald Trump controls the Prime Minister of India, the Prime Minister of India wants to control Tamil Nadu through the AIDMK. அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி மோடியை கைவசப்படுத்தி ஆட்டுவிக்கிறாரோ அதை போல மோடி தமிழகத்திலே இருக்கின்ற எடப்பாடியை கைவசப்படுத்தி